தமிழ் சீசன் 8ல இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரவுண்ட் வாரம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நேத்தைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டஸ்டன்ட்ஸோட 12 ஃபேமிலியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருந்தாங்க. மீதி 1 நாள் இருக்கு. இந்த 1 நாள்ல என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல, கண்டஸ்டன்ட்ஸோட ஃபேமிலியில இருந்து வந்த மாதிரி வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. குறிப்பிட்ட ஒரு சிலரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் வந்தாங்க. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, பவித்ராவோட ஃப்ரெண்டும், நம்ம விஜே விஷாலோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. அதே மாதிரி 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சௌந்தர்யாவ சப்போர்ட் பண்ணி நம்ம விஷ்ணு விஜய் வந்திருந்தாப்புல. அதே மாதிரி தீபக்கோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. இப்ப லைவ்ல கரண்ட்ல நடந்து முடிஞ்ச இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோடு மகேஷ் வந்து மத்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸையும் காமனா சப்போர்ட் பண்ணி உள்ளார வந்திருந்தாங்க. அதே டைம்ல தாங்க போன சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா, அருண சப்போர்ட் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ அர்ச்சனா யாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இப்ப அவங்க வந்ததுலருந்து என்ன மாதிரியான கன்டென்ட்லாம் போயிருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். வந்ததுலருந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அர்ச்சனாவும், அருணும் தனியா தான் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா, ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே டைம்ல இந்த பக்கம் ஈரோடு மகேஷ் வந்து கொஞ்சம் காமெடி பண்ணுனாரு. ஆனா அதுக்கப்புறம் வழக்கமா போடுற மொக்கைய போட ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவரு என்னலாம் பண்ணுவாரு, எப்படிலாம் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளாரையும் வந்து பண்ணாரு. ஒரு சில இடத்துல காமெடி பண்ணாரு. அவரோட காமெடியும் எனக்கு பிடிச்சிருந்தது. குறிப்பா வந்து அர்ச்சனாவையும், அருணையும் வச்சு ஓட்டுனது ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ கடைசியா என்ன நடந்தது? பாட்டு போட்டாங்க. ஈவ்னிங் சாங்கு. அந்த ஈவினிங் சாங்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ச்சனாவையும், அருணையும் தனியா ஆட விடலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணாங்க. ஆனா, அத பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கா இல்ல. குறிப்பா வந்து மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடுறவங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு, அவங்க 2 பேரும் ஆடிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுன மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் சேர்ந்து ஆடியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா, பாட்டும் சூப்பரான பாட்டு. ஸோ பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு பாடியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும், அர்ச்சனாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுனாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் போதும்டா இவங்க இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ நாளைக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. நாளைக்கு ஏன்னா சனிக்கிழமை இல்லையா? ஸோ வெள்ளிக்கிழமை எபிசோடுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் தான் ஒரு 10 நிமிஷம் தான் காமிப்பாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.